வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி 26/7/2026 தென்காசியில் ஆர்டி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் டிஎன்இபிக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு மாடல் ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மாடல் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ரீ ஃபிசிக்கல் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்டு நீங்களும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஃபீட்பேக் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீட்பேக்கில் பாருங்கள் அவங்க என்னென்ன அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படிலாம் இருந்துச்சு ட்ரைனிங்கு, ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குதா, மற்ற ட்ரைனிங்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஏறும்போதுமே நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே ஏறுங்க. ஏன்னா முன்னாடி நார்மலாக ஏறுறப்போ கூட நிறையா பிரச்சனைகளில் போல் இப்போ போல் ஷூவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஸ்லிப் ஆகிற கண்டிஷனில் நிறையா ஷூ இருக்குது. ஸோ நீங்கள் போல் ஷூ நல்லா இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஷூ எடுத்து வைக்கும்போது அடுத்த ஷூ எடுத்து வைக்கும்போது நம்ம பார்த்து எடுத்து வைங்க. ஸ்லிப்பாகி அந்த ஷூவும் தட்டி இந்த ஷூவும் தட்டி கீழே விழுந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏறுங்க. இவர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நமக்கு ஏறாப்பில். இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காப்புல. உங்களுக்கு கிராஸாக மட்டுமே எல்லாமே டெய்லியுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. டெய்லியுமே 10 to 2 மணி வரைக்கும் டெய்லியுமே ட்ரைனிங் நடக்கும். சண்டே மட்டும் மாடல் ஃபிசிக்கல் நடக்குது. ஸோ அதை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இங்கே தென்காசியில் மட்டும் ட்ரைனிங் இல்லை, எங்கே ஃப்ரீ ட்ரைனிங்காக இருந்தாலும் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். மாடல் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல புதுசாக போய் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு இடத்துல கூட்டமாக இருக்காங்க, புது மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பதட்டங்கள் அதிகமாகும். அந்த இடத்துல உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எப்படியுமே இன்னொரு 1 மந்த்தில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செப்டம்பரில், ஆகஸ்ட் லாஸ்ட்டு இல்லை செப்டம்பரில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தயாராகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி டேட் வர அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஈவெண்ட்லேயும் டைமிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. சும்மா ஏன தோணுலாம் க்ரீப்பர்லாம் அடிக்காதீங்க. பர்ஃபெக்டாக க்ரீப்பர் அடிங்க. க்ரீப்பர்லாம் இன்றைக்கி வந்தவங்க நல்லா ஓரளவு நல்லா எல்லாருமே நல்லா அடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதையுமே போக போக அவங்க திருத்திக்குவாங்க. முன்னாடி இருந்ததுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ க்ரீப்பர் செட் அடித்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுவோம். அதையும் பாருங்கள் அவங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்களும் வந்து க்ரீப்பர் செட் அடித்து பாருங்கள். நம்மளுக்கு கண்டக்டர்லாம் பார்த்திங்கன்னா போதுமான அளவு இருக்குது. ஸோ நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட் தான் எல்லாமே. இவரும் நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஸோ மாடல் ஃபிசிக்கலுக்காக இன்றைக்கி வந்துருக்காங்க. நமக்கு இங்கே ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் இன்றைக்கி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. பைண்டிங்காக இந்த மாதிரி சுற்றி வச்சு அடித்து பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சு அடிங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு எடுத்து சுற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. அங்கே போயிட்டு எக்ஸாம்பிள் போய்ட்டு இந்த மாதிரி தான் சுற்றி தான் கொடுப்பாங்க. சுற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாட்டிலும் ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சுற்றி வச்சு தண்ணி அடிக்க கற்றுக்கோங்க. வளைக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வளைங்க. நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வளைச்சாலும் நீங்கள் கீழே வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு இடத்துல போலில் போய் வேலை பார்க்கணும் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ப்ராப்பராக கோஸாக பார்த்திங்கன்னா ஒரு 8 சுற்று
மினிமம் 8 சுற்றா சுற்றணும். அப்போ தான் 1 அடி வரும். அது மாதிரி பைண்டிங் சுற்றுறது ஒரு 22 சுற்றா சுற்றுங்க. 20 சுற்று கொடுத்துருக்காங்கன்னா 22 சுற்றுங்க. ஸோ இவங்க எல்லாமே டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைமிங்கில் முடிச்சிருப்பாங்க. எல்லாமே 3 ஈவெண்ட்டுமே கம்மியான டைமிங்கில் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் ஃபிசிக்கல் டேட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுருங்க. டைமிங்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்பப்போ நீங்கள் டச்சில் இருங்க. அவ்வளோதான். அங்கங்கே மாடல் ஃபிசிக்கல் போடுறாங்களா அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நடந்த ஃபிசிக்கலுமே இன்னும் 2 வீடியோ இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அவங்களே என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.